ஒரு ஊரில் அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. அண்ணங்காரன் வந்துட்டு ரொம்ப கெட்டவனாகவும் சுயநலமும் பேராசை பிடிச்சவனாகவும் இருந்தான். அதே சமயம் அண்ணனுக்கு அப்படியே நேர்மாறாக தம்பி இருந்துக்கிட்டு ரொம்ப நல்லவனாகவும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவனாகவும் இருந்தான். இந்த சமயத்தில் தான் வந்துட்டு அவனோட அப்பா இருந்துக்கிட்டு அண்ணனை கூப்பிட்டு, நீ தான் வந்து வீட்டுக்கு பெரியவன், இருக்கிற சொத்துக்களை வந்துட்டு சரிபாதி அவன் தம்பிக்கு பிரித்து கொடுத்துரு, இருக்கிற சொத்துக்களை என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீயும் உன் தம்பியும் வந்து சரிபாதியாக பிரித்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டார். இப்போ இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு தம்பியோட சொத்துக்களை எல்லாத்தையுமே நான் ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தம்பிகிட்ட வந்துட்டு, அப்பா உனக்கு எதுவுமே கொடுக்கல, இந்த வீட்டை மட்டும்தான் கொடுத்துருக்குறாரு, வேறு எதையுமே வந்துட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இதை வந்துட்டு தம்பி வந்துட்டு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டான். இப்போ இந்த தம்பிக்காரன் இருந்துக்கிட்டு தன்னோட அன்றாட வாழ்க்கைக்கு காட்டில் போய் அங்கே உள்ள விறகுகளை வெட்டி அதில் வர்ற காசை வச்சு தான் வந்து அவன் வந்து பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தான். அதே சமயம் அதே ஊரில் ரொம்ப பணக்காரனாக ரொம்ப சொகுசாக வந்துட்டு அவங்க அண்ணன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். இதே மாதிரியே தான் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ இந்த தம்பிக்காரன் இருந்துக்கிட்டு ஒரு நாள் வந்து காட்டில் விறகு வெட்டுறதுக்காக போனப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்த மரமும் வந்துட்டு கிடைக்கல. என்னடா அது, இன்றைக்கி பொழப்பு அவ்வளோதான் போல், நமக்கு எந்த மரமும் கிடைக்கல விறகு வெட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு ஒரு மரத்துக்கடியில் வந்து உட்காந்துருந்தவனுக்கு தண்ணி தாகம் வந்துட்டு ரொம்ப எடுத்துருச்சு. இப்போ என்னடா அது, தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு மேலே ஏறி எங்கேயாவது தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான். எங்கேயுமே வந்துட்டு தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியல. என்னடா அது, நம்ம வந்துட்டு விறகு வெட்டுற மாதிரி எந்த மரம்தான் கிடைக்கல அப்படின்னு பார்த்தாக்க, நமக்கு வந்து கலப்பாக இருக்குது தண்ணி குடிக்கலாம் அப்படின்னாக்க தண்ணியுமே வந்து எங்கேயுமே தென்படலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக அந்த கிளையிலே அப்படியே வந்து சாஞ்சிட்டான். இப்போ இந்த சமயத்தில் வந்துட்டு எங்கேருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தாக்க அந்த யாருமே இல்லை. மறுபடியும் வந்துட்டு அதே குரல் வந்து கேட்டுச்சு. இப்போ மறுபடியும் திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. இப்போ இவனுக்கு பயங்கரமாக பயம் வந்துருச்சு. என்னடா அது, குரல் கேட்குது, நம்ம வந்து திரும்பி பார்த்தோம் அப்படின்னா யாரையுமே இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த சமயத்தில் தான் வந்துட்டு அந்த மரம் இருந்துக்கிட்டு அவன்கிட்ட வந்துட்டு சொல்லுச்சு, நீ வந்துட்டு பயப்படாத, நான் தான் வந்து இந்த மரம் தான் பேசுகிறேன், நான் வந்து ஒரு அதிசய மரம், நான் வந்து ஒரு பறக்கிற மரம், உன்னைய பார்த்தா இருந்துக்கிட்டு ரொம்ப பாவமாக இருக்குது, உனக்கு வந்து நான் உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், என்ன உதவி வேணும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுச்சு. இவனுக்கு வந்து என்ன கேட்குறதுனே தெரியல, அமைதியாகவே இருந்தான். உடனே அந்த மரமே இருந்துக்கிட்டு, நான் வந்து உனக்கு வந்து புதையல் இருக்கிற இடத்துக்கு உன்னைய கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போய் நீ இருக்கிறத வந்துட்டு வச்சுக்கிட்டு நீ வந்துட்டு உன்னோட வாழ்க்கையை வந்துட்டு நடத்திக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், அதை அப்படியே வந்து திருப்பி சொல்லி மரமே பற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுச்சு. இப்போ இவனும் வந்துட்டு அந்த மந்திரத்தை வந்து திருப்பி சொன்னான். திருப்பி சொல்லிவிட்டு அதிசய மரமே பற அப்படின்னு சொன்னான். இப்போ நேராக வந்துட்டு அந்த மரம் இருந்துக்கிட்டு அப்படியே பறந்து போச்சு. ரொம்ப நேரம் அப்படியே பறந்து போய் புதையல் இருக்கிற இடத்துக்கிட்ட ஒரு இடத்துக்கிட்ட வந்து நின்றுச்சு. இப்போ அந்த இடத்துல வந்துட்டு தங்கம், வைரம், வைடூரியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருந்தது. இப்போ தினமும் வந்துட்டு சாப்பாட்டை எடுத்துகிட்டு போவான்ல ஒரு பை, அந்த பையில் வந்துட்டு அங்கே இருக்கிற வந்து தங்கம், வைரம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து போட்டுவிட்டு மறுபடியும் மரக்கிளையில் ஏறி வந்து உட்காந்துருந்தான். இப்போ இந்த மரம் இருந்துக்கிட்டு, நீ எங்கே போகணுன்னு சொல்லு, நாங்கள் வந்து உன்னைய விட்டுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ அவன் இருந்துக்கிட்டு என்னைய வந்து என்னோடய வீட்டுக்கிட்ட வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். உடனே அந்த மரம் இருந்துக்கிட்டு மறுபடியும் அந்த மந்திரத்தை சொல்லி அதிசய மரமே பற அப்படின்னு சொல்லு, நான் வந்து உன்னைய வீட்டுக்கிட்ட விட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மந்திரத்தை சொன்னான். இந்த மரம் இருந்துக்கிட்டு நேராக அவனோட வீட்டு பக்கத்தில் வந்து அவனை இறக்கி விட்டுட்டு போயிடுச்சு. நேராக வந்துட்டு இப்போ அவனோட மனைவிட்ட போயிட்டு அந்த புதையல் எல்லாத்தையுமே வந்துட்டு கொடுத்தான்.
இப்போ இதை பார்த்துட்டு அவனோட மனைவிக்கு வந்துட்டு ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. எப்படி உங்களுக்கு இது கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவன் வந்து நடந்த எல்லாத்தையுமே வந்துட்டு சொன்னான். இப்போ இந்த புதையலை வச்சுக்கிட்டு இவன் வந்துட்டு தன்னோட வாழ்க்கைக்கு வந்துட்டு என்னென்ன வந்துட்டு தேவையோ, தன்னோட முன்னேற்றத்துக்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணான். அதே சமயம் அதில் இருந்து இல்லாதவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்துட்டு அந்த புதையல்லேருந்து கொஞ்சம் உதவி பண்ணான். கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு அண்ணனை விட இவன் வந்துட்டு ரொம்ப வளர்ந்துட்டான். இப்போ இவனோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்ட அவனோட அண்ணன் மனைவி இருந்துக்கிட்டு அவனுக்கு வந்து எப்படி வந்துட்டு இந்த வளர்ச்சி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் உன் தம்பிகிட்ட கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணங்காரனை வந்துட்டு ரொம்ப நச்சரிச்சுக்கிட்டே இருந்தான். இவனும் வந்துட்டு நேராக தம்பிகிட்ட வந்துட்டு இந்த வளர்ச்சிக்கு வந்து என்ன காரணம் சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணான். நீ சொல்லலைன்னா வந்துட்டு நான் வந்து உயிரோடவே இருக்க மாட்டேன், நீ சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். உடனே வந்துட்டு தம்பி இருந்துக்கிட்டு சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே வந்துட்டு சொன்னான். இதை அப்படியே நேராக போய் அவனோட மனைவிகிட்ட வந்துட்டு இவன் சொன்னான். மனைவி இருந்துக்கிட்டு அண்ணன் கையில் வந்துட்டு ஒரு பெரிய கோடாலியை கையில் கொடுத்து 2-3 சாக்குகளை கையில் கொடுத்து நீ போய் அந்த மரத்தை பார்த்து நீ வந்துட்டு புதையலை வந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு அனுப்பிச்சி விட்டா. இப்போ இவனும் வந்துட்டு நேராக அந்த காட்டுக்கு வந்துட்டு தம்பி சொன்னான்ல அந்த அடையாளத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்து அந்த மரத்துக்கடியில் போய் உட்காந்துருந்தான். உடனே அந்த மரத்து மேலே ஏறி அந்த மரக்கிளையில் உட்காந்துட்டு அந்த தம்பி சொன்னான்ல அந்த மந்திரத்தை சொல்லி அதிசய மரமே புதையல் இருக்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொன்னான். இப்போ நேராக அந்த மரம் வந்துட்டு நேராக புதையல் இருக்கிற இடத்துக்கு போய் விட்டுச்சு அவனை. இப்போ கையில் இருந்த சாகுகள் எல்லாத்துலேயும் வந்துட்டு புதையல் எல்லாத்தையும் வந்து போட்டு கட்டி தூக்குனான். அவனால் தூக்க முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி அந்த மரத்துக்கிட்ட கொண்டுட்டு வந்தான். இந்த மாதிரி தடுமாறினதில் அவன் வந்துட்டு அந்த மந்திரத்தை வந்து மறந்துட்டான். இப்போ மந்திரத்தை வந்து அவனால் சொல்ல முடியல. உடனே அந்த மரம் இருந்துக்கிட்டு உன்னோட தம்பி வந்துட்டு ரொம்ப நல்லவன், மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினப்பான், நீ அவனோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு நீ இங்கே வந்துட்டு மாட்டிக்கிட்ட, உன்னோட பேராசைக்கு தான் வந்து இந்த தண்டனை, இங்கேயே வந்துட்டு வழி தெரியாமல் இங்கேயே இந்த காட்டுக்குள்ளாரே கடந்து நீ வந்துட்டு சாக தான் போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மரம் வந்துட்டு அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. இப்போ இந்த அண்ணங்காரன் இருந்துக்கிட்டு எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு சில நாள்லேயே வந்துட்டு அந்த காட்டுக்குள்ளாரே அளந்து திரிஞ்சு அவன் வந்துட்டு இறந்து போயிட்டான். இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம் எந்த காரணத்துக்காகவும் எதுக்காகவும் யாரையுமே வந்துட்டு ஏமாற்றிடக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம என்ன தான் வந்துட்டு நம்ம மற்றவங்கள வந்துட்டு ஏமாற்றணும் அப்படின்னா அந்த வாழ்க்கை வந்துட்டு கொஞ்ச நாள் தான், அது வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நிலைக்காது. அதே சமயம் நாம் ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை, பேராசை தான் வந்து படக்கூடாது. மற்றவங்க மேலே பொறாமப்பட்டு இல்லை நம்ம வந்து பேராசையோடு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னாக்க அது வந்துட்டு எப்பயுமே வந்து சரியாக இருக்காது. அது வந்து நமக்கு தான் வந்து பின்விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். அதனால் நம்ம வந்துட்டு யாரையுமே வந்துட்டு ஏமாற்றாமல், நம்ம வந்து பேராசைப்படாமல், நம்ம வந்துட்டு நல்லபடியாக நமக்கு கொடுத்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.